வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சக்கரை பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு அரை கப்பு பச்சை பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம குக்கர்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஓரளவு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம பச்சை பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ நான் ஒரு கப்பு அரிசி எடுத்து வச்சிருக்கேன். எந்த டம்ளர்ல எடுத்துருக்கீங்களோ அந்த டம்ளர்ல இப்போ எடுத்தா போதும். இப்போ இந்த அரிசியும் சேர்த்து அது கூட சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரிசியில உள்ள தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். இப்போ நம்ம இதுல ஒரு 4 கப், நம்ம எந்த அளவு எடுத்தோமோ அதுக்கு 4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பழைய அரிசியா இருந்தா நீங்க 5 கப் கூட ஊத்தலாம். இப்ப நம்ம இதை மீடியம் ஹீட்ல வச்சு ஒரு 4 to 5 விசில் நல்ல பழைய வரைக்கும் போடலாம். கூட ஒரு விசில் போட்டா கூட தப்பு இல்லை. போட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம ஒரு 2 கல் உப்பு போட்டுக்கலாம். இப்ப நம்ம 2 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். அதை ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி காய்ச்சிக்கலாம். ஏன்னா தூசி ஏதாவது கல் ஏதாவது இருக்கான்னு பாக்குறதுக்கு தான். இப்ப நம்ம வெல்லத்தை சேர்த்துடலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுக்க போதும். இப்ப நம்ம நல்லா காய்ச்சிக்கலாம். இப்ப நம்ம நல்ல வெல்லம் நல்லா கொதிச்சு நல்லா கரையிட்டோம். நம்ம அரிசியும் பருப்பு நல்லா கிளறி விட்டுலாம். இது பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சு வேகணும். நீங்க கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா கூட பரவாயில்ல. ஏன்னா நேராக சக்கரை பொங்கல் நல்லா இறுகிறோம். அதனால நீங்க கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கூட பரவாயில்ல. ஏன்னா சில சமயம் பழைய பச்சரிசின்னா நீங்க கூட ஒரு கப் தண்ணி ஊற்றினா தான் சரியா இருக்கும். இப்போ இது இப்படி இருக்கட்டும். நம்ம வெல்லத்தை வடிகட்டி இதில் ஊற்றுவோம். இப்போ நம்ம வெல்லத்தை நம்ம சக்கரை பொங்கல்ல சேர்த்துட்டு அடுப்பு கொஞ்சம் சிம் பண்ணி கொஞ்சமா கிளறிக்கிட்டே இருக்கலாம். பாகெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இந்த கல் மண்ணு தூசி எதுவும் இல்லாமல் இருக்கிறது தான் போதும். இப்போ நம்ம நல்லா கிளறிக்கலாம். சிம்ல வச்சே கொஞ்சம் நேரம் கிளறிக்கலாம். நீங்க இந்த வெள்ளத்தோட பாகு வெல்லம் போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா இருக்கும். நான் சொல்ற அளவு எல்லாமே நீங்க எந்த அளவுல எடுக்கிறீங்களோ அந்த அளவுல தான் நீங்க எல்லாமே போடணும். அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். நம்ம இதுல ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நீங்க ஒரு கப்பு நெய் எடுத்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும். அந்த அளவு நெய் ஊத்துறீங்கன்னா தான் சக்கரை பொங்கல் நல்லா இருக்கும். கொஞ்சமா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். அதனால நீங்க ஒரு கப் எடுத்துக்கிடுங்க. எந்த அளவுல எடுக்கிறீங்களோ அதுக்கு ஒரு கப்பு நெய் எடுத்துக்கோங்க. இது அப்படியே கொஞ்சம் சிம்ல இருக்கட்டும். இப்ப நம்ம முந்திரி தேங்காய் எல்லாம் வறுத்து போட்டுக்கலாம். இப்ப நம்ம இதுல கொஞ்சமா நெய் வச்சுட்டு மீதி எல்லாம் இதுல சேர்த்துடலாம். இப்போ நெய் காஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் தேங்காய் சின்ன சின்ன பல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை வறுப்பட்டு அந்த சவுண்ட் எல்லாம் கொஞ்சம் குறையட்டும். அப்புறம் நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் நல்லா தண்ணி எல்லாம் வச்சு நல்லா குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம முந்திரி எடுத்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம தேங்காய் முந்திரி ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம சக்கரை பொங்கல்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். நீங்க நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திரலாம்.
மாற்றிட்டு நம்ம கடைசியாக கொஞ்சம் மேலே நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா காயாமலும் இருக்கும், ரொம்ப நேரம் ஒரு மாதிரி உரையாது, சீக்கிரமாக நல்லா கொல கொலன்னு நல்லா இருக்கும். இந்த மாதிரி சக்கரை பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஏற்கனவே ஒரு சக்கரை பொங்கல் போட்டிருக்கேன், அதையும் பாருங்க, செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.